ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஜோதிட பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை மிதுன ராசிக்காரங்க டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். அப்படி என்ன நியூஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கிட்டால் சில நேரம் நமக்கு அதிர்ஷ்ட தர மாதிரி கிரகங்கள் அமையும், சில நேரம் ஆபத்து தர மாதிரி கிரகங்கள் அமையும். கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் மட்டும் மெதுவாக நகரும், ஆனால் அதுதான் ரொம்ப வேகமான பலன்களை கொடுக்கும். அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது சனி பகவான் தான். ஏன்னா சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் பண்ணுவார். சனியை நிறைய பேர் நம்ம தவறாக நினைக்கிறோம், ஆனால் சனி ரொம்பவே நல்லவர். நாம் கரெக்டாக நேர்மையாக நடந்துக்கிட்டால் நேர்மைக்கேற்ப பலன்கள் தருவார். அதே நாம் தீமை செய்து நடந்துக்கிட்டால் அதுக்கான தண்டனையை அவருடைய பிடியில் தருவார். அந்த மாதிரி இப்போ 7வது மாதத்தில் ஜூலையில் சனியுடைய வக்ரமானது ஆரம்பமாகுது. அதன் அடிப்படையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சனியின் பிடியில் சிக்க இருக்கிறீங்க. அதன்படி உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற முக்கிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக மிதுன ராசிக்காரங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன பலன் நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதே போல் இந்த சனியுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்களும் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி நம்ம பிடியிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். ஜூலையில் சனியின் பிடியில் சிக்கிற மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை அமையுது. இதில் யாருக்கு சோதனை காலம், யாருக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிற எளிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. அதில் தான் மிதுன ராசிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய இந்த வலுவான பயிற்சி ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சத்தை தொடப்போகுது. அதில் மெயினாகவே சனி பகவானுடைய கோப பார்வை தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஆளாக நேரிடும். அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இது சோதனை காலமா சாதன காலமா என்பதை தெளிவாக தெரிந்து அதற்கேற்ப நடந்து பரிகாரங்கள் செய்துக்கிட்டிங்கன்னா சனியுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியும். கரெக்டாக இந்த 2026 ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக திருப்பங்கள் நிறைக்கக்கூடிய மாதமாக அமையுங்கிறது ஜோதிடர்கள் ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தாங்க. அதன்படி இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழக்கூடியது குரு பகவானுடைய அஸ்தமனம்தான். அதை தொடர்ந்து சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது ரெண்டுமே இந்த ஒரே மாதத்தில் இருக்கிறதுனால இது ஜோதிட உலகில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் தான் சில ராசிக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு சவாலான சூழல்களும் உருவாக செய்யும். அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஜூலையில் 4 அன்னைக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்குள் நுழைகிறாரு. அதே போல் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சியாக ஆரம்பமாகுவது இவருடைய பயிற்சி தான். அதனை தொடர்ந்து ஜூலை 7ல் புதனின் இடமாற்றம் நிகழ்கிறது. இவற்றுக்கு மத்தியில் ஜூலை 15ஆம் தேதி நிகழக்கூடிய மெயின் இதே குரு அஸ்தமனம். அதை தொடர்ந்து இந்த ஜூலையில் 27ல் மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதி, அதாவது பின்னோக்கி நகர தொடங்குவார். இது ரெண்டுமே முக்கிய திருப்பங்களாக இந்த மாதம் பார்க்கப்படுது. பொதுவாக குரு அஸ்தமன காலத்தில் திருமண புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் தவிர்ப்பது வழக்கம். அதே போல் இந்த விசேஷ கிரகநிலைகளால் இந்த ஜூலையில் 9ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு சற்று விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறது தான் பலன்கள் பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பலன்கள் பரிகாரங்கள் மூலிமா மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், சனி பயிற்சி ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குவார். இப்போ மீன ராசியில் தான் உக்காந்துட்ருக்கிறாரு. அங்கு தான் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வக்ரகதி அப்படிங்கிற மாதிரி மாறுறாரு. அதாவது மீன ராசிக்கு இடம்பெயர்ந்த நிலையில் வக்ரகதி இப்போ அடைந்து பின்னோக்கி நகர்கிறாரு. அதனோட அடிப்படையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய
முக்கிய விஷயங்கள் சனினால் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது எது அப்படிங்கிற பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, சனி பகவானுடைய இந்த வகரகதி 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கணும். ஆனால் அவர் இப்போது 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வகரகதியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இது கர்ம சனி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம். 10வது இடத்துல சனி அமர்வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே எச்சரிக்கை தான். அதாவது கடின உழைப்பை தர வேண்டிய ஒரு காலகட்டம் என்று இந்த காலகட்டத்தை உங்கள் ராசிக்கு குறிப்பிடலாம். சோம்பலுக்கு மெயினாக இடம் கொடுக்காம நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படணும். அப்போ தான் இந்த வகர பயிற்சி மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு வேளை சோம்பலுக்கு இடம் கொடுத்து சுறுசுறுப்பாக செயல்படணும்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் இந்த பயிற்சியில் ரொம்ப கவனமாக மிதுன ராசிக்காரங்க செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா இந்த டைம் பிற்பகுதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது இடத்திற்கு அஸ்தமனமாக வர்றாரு. அப்போ சனியின் வகர தாக்கத்தால் நீங்கள் மேற்கொண்ட கடின உழைப்பிற்கான பலன்கள் ஓரளவு இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 12 ஆண்டு கால ஒரு கடினமான சுழற்சி முடிந்து இனி வரக்கூடிய காலம் இந்த வகர டைம் உங்களுக்கு ராஜயோகமாக அமைய போகிறது. சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 12, 4, 7 ஆகிய இடங்களில் விழுது. அதோடு குடும்ப விவகாரம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் திட்டமிட்ட நடைமுறையை இனி நீங்கள் கடைபிடிப்பது அவசியம். அப்படி கடைபிடித்தாதான் நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் குடும்ப உறவுகளில் சிறு குழப்பங்கள் அல்லது புரிதல் குறைபாடுகள் ஏற்படும். ஆனால் அது இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 9க்கு பிறகு அவை அனைத்தும் நீங்கி அமைதியான சூழல் நிலவும். அது வரைக்கும் பொறுமையை மட்டும் இழக்காமல் இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கூட கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். அப்படி இருந்தால் முன்னேற்றம் தான், அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியில் பெரிய நஷ்டங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பணவரவு சீராக இருக்கும், அதனால் சேமிக்க பாருங்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் லாபமும் கிடைக்கும். பழைய கடன்கள்லாம் அடைப்பதற்கு வழிகள்லாம் உங்களுக்கு பிறக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள், குறிப்பாக திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் இனிதே நடைபெறும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குங்கிறது குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலையான தன்மை நிலவும். பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சரியான தருணம். சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் இருப்பதால் அடிமட்டத்திலிருந்து உழைப்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதற்கெல்லாம் ஏற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பயன் பெறுங்க. மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஜூன் 9 இந்த 2026 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதகமான காலகட்டமாக சனி வக்ரம் அமைய போதுங்கிறது சொன்னால் அது மெயினாக நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ சனியுடைய இந்த வகர டைமில் பரிகாரமாக சிலது செய்தீங்கன்னா சனியால் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதன்படி என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதன்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசிக்காரங்க இனி வரக்கூடிய சனிக்கிழமையில் வில்வ இலை இருக்குல்ல, அதை கொண்டு அர்ச்சனை செய்யணும். யாருக்குன்னா சிவனுக்கு. சிவ வழிபாடு செய்து அர்ச்சனை செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் துளசி செடி வீட்டில் வைத்திருந்தீங்கன்னா அந்த துளசி செடிக்கு அருகில் தீபமேற்றி வழிபாடு செய்யணும். குறிப்பாக சனிக்கிழமையில் ஏற்றணும். சனிக்கிழமையில் ஏற்றி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது சனியின் தாக்கத்தை குறைக்க செய்யும். அப்புறம் பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் கடமையில் மட்டும் கவனம் செலுத்தினீங்களாவே உங்களை உயர்த்தும். கோவிலை வள வருவது, பிரதோஷ காலங்களில் நந்திக்கு பாலபிஷேகம் செய்வது, இந்த மாதிரி நிறைய செய்திங்கன்னா மன அமைதி கிடைக்கும். தினசரி கருப்பு பசுவிற்கு உணவளிப்பது கூட சனியின் அருளை பெற்றுத்தரும். அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் செய்கிறது நல்லது. ஸோ மிதுன ராசிக்காரங்க பரிகாரம் என்ன செய்யணும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.